இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தொடர்ந்து ஜெப நிலையிலே தீர்க்க தரிசன பகுதிகளை நாம் அறிந்து கொள்வோம். அவனுடைய இருதயம் மனுஷ இருதயமாயிராமல் மாறும்படி மிருக இருதயம் அவனுக்கு கொடுக்கப்படவது. இப்படி இருக்கிற அவன் மேல் 7 காலங்கள் கடந்து போக வேண்டும். தானியேல் 4:16. மேற்கண்ட வசனத்தில் நேபுகாத்நேச்சார் மிருகத்தைப் போல் 7 வருடம் இருப்பான் என்பதை 7 காலங்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அதன்படி காலம் என்பது வருடத்தை குறிக்கிறது. ஒரு காலம் என்பது 1 வருடம், காலங்கள் என்பது 2 வருடம், அரை காலம் என்பது அரை வருடம், ஆக மொத்தம் 3.5 வருடம். யூத நாட்காட்டியின்படி ஒரு வருடத்திற்கு 360 நாட்கள். 3.5 வருடத்திற்கு நாள் கணக்கின்படி 1260 நாட்கள். எசேக்கியேல் 4:6, எண்ணாகமம் 14:34 ஒரு நாள் ஒரு வருடத்திற்கு சமமாகும். அப்படி என்றால் சின்ன கொம்பாகிய போப்பின் ஆட்சி காலம் 1260 வருடங்கள். இந்த கால தீர்க்க தரிசனம் நிறைவேறியதா? ஆம், நிச்சயமாக நிறைவேறியது. போப் மார்க்கம் கிபி 538 முதல் கிபி 1798 வரை 1260 ஆண்டுகள் கொடூரமான முறையில் மிக நீண்ட காலம் ஆட்சி புரிந்து தேவனுக்கும் அவரது மெய்யான சபைக்கும் மெய் விசுவாச மக்களுக்கும் விரோதமாக செயல்பட்டது. வேறு எந்த மதத்திற்கோ ராஜ்யத்திற்கோ இந்த காலம் பொருந்தாதது. காலமும் காலங்களும் அரை காலமும் விசேஷ வல்லமையுடன் கொடூரமாக ஆளுகை செய்த சின்ன கொம்பு போப்பு மார்க்கமே ஆகும். சாத்தான் மக்களை தேவனிடமிருந்து பிரிப்பதற்காக யுகங்கள் நெடுகிலும் பலவிதமான தந்திரங்களை பயன்படுத்தி வருகிறான். இதுவரை திருச்சபைக்கு வெளியிலிருந்து ஏமாற்றி கொண்டிருந்தவன் இப்பொழுது திருச்சபைக்கு உள்ளே இருந்து கள்ள உபதேசங்கள் மூலமாக மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறான் என்று ஆண்டவருடைய பிள்ளைகளை அநேகர் இப்படிப்பட்ட கள்ள உபதேசங்களால் ஏமாற்றப்பட்டுள்ளனர். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இதை குறித்து முன்பே நம்மை எச்சரித்திருக்கிறார். ஜெபிப்போம். கிருபையுள்ள நல்ல பிதாவை, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து இந்த வேதத்தின் ரகசியங்களை நாங்கள் சரியாய் புரிந்து கொள்ள எங்களுக்கு உதவியும். இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.